பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் காஷ்மீரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, இதை பற்றி பேசுகின்ற மேடை என்ன மேடை? அதுதான் எங்கள் மேடை. பயப்படுகிறார்கள் காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு. நான் சொல்லுகிறேன், இந்திய தேசத்தின் துணை கண்டத்தில் எந்த ஒரு மேடையிலே என்னை நிறுத்து. அயோக்கியத்தனங்களை இந்தியாவில் கட்டவிழ்த்து விடுகின்றது யார்? இந்திய தேசத்தினுடைய ராணுவம் தான் காஷ்மீரில் முஸ்லிம்களை கொல்லுகிறது என்று நான் சொல்லுகிறேன். கைது செய்யுங்களை, வழக்கு போடு எங்கள் மீது. எங்கள் சகோதரர்களுக்காக குரல் கொடுத்ததற்காக எங்களுடைய வரலாறை சிறை வாசல்கள் எழுதட்டும். எங்கள் உரிமைகள் ஆணியில் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. இந்திய தேசத்தின் பாராளுமன்றம், இந்த தேசத்தின் சட்டமன்றத்தினுடைய சுவர்களிலே எங்கள் உரிமைகளை பற்றி தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. எப்பொழுது அந்த உரிமைகள் அரங்கேற்றத்திற்கு வரும்? எங்களுக்கு எப்பொழுது எங்களுடைய உரிமைகள் கிடைக்கும்? எங்கள் பள்ளிவாசலை கட்டித்தரப் போகிற கதாநாயகன் யார்? பிஜேபியா? காங்கிரஸா? பாபர் மசூதியை இந்த நாட்டில் கட்டித்தரப் போகிற கதாநாயகன் யார்? யாரால் இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதோ அவர்கள்தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றார்கள். நரேந்திர மோடி 3000 முஸ்லிம்களை கொன்றதாக இந்த நாடு முழுவதும் அறியப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நல்ல நீதிபதி அவரை விடுதலை பண்ணிட்டார். இந்த நாட்டின் நீதிபதிகள் உங்களை விடுதலை செய்யலாம், ஆனால் நீதிபதிகளுக்கெல்லாம் ஒரு நீதிபதி இருக்கின்றான். நாளை மறுமை நாளிலே வல்ல ரப்புல் ஆலமீனுடைய நீதிமன்றத்தில் உனக்குத்தான் தூக்கு தண்டனை. இந்த உலகம் தராத தூக்கு தண்டனையை மக்கள் மன்றத்தில் இறைவன் கொடுப்பான். நரக நெருப்பில் நீ எரிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை யாரை தீண்டும் நரகம்? மக்களிடத்திலே நீதமாக நடந்து கொள்ளாதவன், அநியாயமாக பொதுமக்களை கொலை செய்யக்கூடிய அயோக்கிய பையன் மறுமையிலே தண்டிக்கப்படுவான் என்பது இறைமறை சொல்லுகின்ற செய்தி, திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற செய்தி. யார் மறுக்க முடியும்? இந்த மனித நீதியிலே இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், இறை நீதியிலே இருந்து எவனும் தப்ப முடியாது என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை பெண்களுக்கு தாரவாத்து கொடுத்திருக்கிறோம் RSS காரணங்களுக்கு. தெஹல்கா தொலைக்காட்சியிலே சொன்னானே, முஸ்லிம் பெண்களை ஒவ்வொன்றாக சுவைத்தேன், ஆப்பிள் பழங்களை போல் இருந்தார்கள். அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஒரு நாள் கூட அவனுக்கு ஜெயில் கொடுக்கல, வாக்குமூலம் கொடுக்கப்பட்டவன். எல்லாம் இந்த உலகமே பார்த்த காட்சி. இணையதளத்திலே யாராவது தண்டிக்க